இன்றைக்கி உருண்டை குழம்பு வைக்கலாம். இது வந்து 3 மணி நேரம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து சரிக்கு சரி துவரம்பருப்பு போட்டுக்கணும். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும். இதை வந்து ரொம்ப நைஸாக மிக்சியில் அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு துவரம்பருப்புலாம் மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. இதுக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் நசுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி அதில் போட்டு பிசையறதுக்கு உருண்டையில். முருங்கைக்கீரை இதை சேர்த்து உருண்டைக்கு வந்து அரை உப்பாக போட்டுக்கணும். இப்போ குழம்புல வர உப்பு போடுறோம்ல, ரெண்டு உப்பு கரிச்சிடும். பிசைஞ்சு உருட்ட வேண்டியதுதான். உருண்டை குழம்புக்கு வந்து உருண்டையை உருட்டியாச்சு. இப்போ வந்து உருண்டை வந்து நிறையா இருக்கிறதுனால குழம்புல வந்து டைரெக்டாக போட்டோம்னா கரைஞ்சிரும். இப்போ 10 உருண்டை 15 உருண்டைனா கம்மியாக போட்டு டைரெக்டாக போடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இட்லி பானையை வச்சு அவிச்சிருவேன். உருண்டை நிறையா இருந்துச்சுன்னா இட்லி பானையை வச்சு அரை வேக்காடாக அவிச்சிருவேன். அவிச்சிட்டோன்னா குழம்பு கரைச்சி தாளித்து விட்டு அதில் போட்டோம்னா உருண்டை அப்படியே இருக்கும். இட்லி பானையில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அரை வேக்காடாக வெந்தால் போதும். மூடி வச்சிடலாம். உருண்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். சட்டி போட்டாச்சு. தேவையான எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை. வெங்காயம், பச்சை மிளகாய். தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்க்கணும் உருண்டை குழம்பு. ஏன்னா புளி வந்து கம்மியாக தான் கரைக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு நல்லா. இப்போ குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம். வீட்டு மிளகாத்தூள், புளி பாதி புளி தான் கரைக்கணும், அரை புளியாக கரைக்கணும். உப்பு, தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சு இதிலே சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா அந்த குழம்பு ஒரு கொதி கொதிச்சா போதும். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்டான்னு பார்ப்போம். குழம்பு சூப்பராக கொதிச்சுட்டு இன்னொரு கொஞ்சம் திக்காகணும். திக்காயிட்டா இப்போ வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல உருண்டை, அதை எடுத்து அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கரையாது, அப்படியே கிடக்கும். இது அரை வேக்காடை வெந்ததுனால ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா, அவிச்சு போட்டோம்ல, அரை வேக்காடை அவிச்சு போட்டோம் உருண்டை. எப்படி கரையாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வாங்க. பிஆர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.